ஹை டியூட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். வெற்றிமாறன் இந்த பேருக்கு வந்து நம்ம விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர். ஸோ வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்த ஒவ்வொரு படமும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுச்சு, எந்த இயர் வெளிவந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான சினிமா கண்டென்ட்டை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெற்றிமாறனோட முதல் படம் பொல்லாதவன். இதில் தனுஷ் நடிச்சிருப்பார். இந்த படம் 2007 வருஷம் வெளிவந்துச்சு. ஒரு பைக்கை பேஸாக வச்சு ஒரு படத்தை இயக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இயக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொல்லாதவன் சொல்லியிருப்பார். இதில் ரொம்ப போல்டான ஒரு மூவ் என்ன அப்படின்னா, அவர் எந்தெந்த படத்துலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரோ அந்த படத்துக்கு கிரெடிட்டும் கொடுத்துருப்பாரு. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக 4 கோடி ரூபா சொல்லப்படுது. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 20 to 25 கோடி ரூபா வசூல் பண்ணப்பட்டதா அப்போவே சொல்லப்பட்டுச்சு, அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான படமாக அந்த டைமில் பேசப்பட்டுச்சு. வெற்றிமாறனோட இரண்டாவது படம் பார்த்திங்க அப்படின்னா ஆடுகளம். இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. சன் பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா மதுரையை பேஸாக வச்சு எடுக்கப்பட்டுச்சு. இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விருதுகளை வந்து வாரி குதிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். தேசிய விருதுகளை வந்து பயங்கரமாக வாரி குதிச்சிச்சு. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா தனுஷுக்கு வந்து சிறந்த நடிகருக்கான விருதே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படமும் பார்த்திங்க அப்படின்னா கமர்ஷியல் ரீதியாக மிகப்பெரிய ஹிட்டு. இந்த படத்தோட பட்ஜெட் அந்த டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா 15 கோடி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. வெற்றிமாறனோட மூன்றாவது படம் பார்த்தீங்க அப்படின்னா விசாரணை. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அழுக வந்துடும். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டகத்தி தினேஷ் நடிச்சிருப்பார். அவருக்கு இந்த படத்தில் தேசிய விருதே கிடச்சிச்சு. அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக மனுஷன் நடிச்சிருப்பாப்புல. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி, அதாவது ஒரு 5 கோடி ரூபா தான் இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஆனால் இந்த படம் கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை 100 கோடி ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கமர்ஷியல் ரீதியாகவும் சரி, அதாவது அந்த படத்தோட விமர்சன ரீதியாகவும் சரி இந்த படம் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு புத்தகத்தை படமாக எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம வெற்றிமாறன் வந்து சூப்பராக எடுத்து கொடுத்துருப்பாப்புல. வெற்றிமாறனோட 4வது படம் பார்த்திங்க அப்படின்னா வடசென்னை. இது 2018 வருஷம் வெளிவந்துச்சு. இதில் நம்ம தனுஷ், ஐஸ்வர்யா 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட்டே ரொம்ப பெரிய பட்ஜெட், ஒரு 50 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட படம். இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 150 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணிச்சு. இந்த படத்தோட 2வது பார்ட் எப்போ வரும் அப்படின்னு எல்லா மேடையிலையும் வெற்றிமாறன்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்தளவுக்கு வடசென்னை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் மனுஷன் ரொம்ப ஒரு அல்டிமேட்டாக எடுத்து கொடுத்துருப்பாப்புல. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் அமீரோட அந்த கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். வெற்றிமாறனோட 5வது படம் பார்த்தீங்க அப்படின்னா அசுரன். இது 2019 வருஷம் வெளிவந்துச்சு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ், மஞ்சு வாரியர் 2 பேரும் தான் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 45 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 150 கோடி இல்லை 200 கோடி வசூல் பண்ணதா நம்ம வந்து இவர் கலைப்புலி தானு அவர்கள் சொல்லியிருப்பார். படம் அப்படின்னா அல்டிமேட்டாக அப்படியே அசுரன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு வைப்பாகும். அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக நடிச்சிருப்பாப்புல மனுஷன் நம்ம தனுஷ். இந்த படத்துக்கு இவருக்கு வந்து அவார்டும் கிடச்சிச்சு. வெற்றிமாறனோட 6வது படம் பார்த்திங்க அப்படின்னா விடுதலை. இது 2023 வருஷம் வெளிவந்துச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகம் தான், ஒரு 45 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட பட்ஜெட். இந்த படத்தில் வந்து ஹீரோ யார் அப்படின்னா சூரி, அதாவது ஒரு காமெடி ஆக்டரை எடுத்துகிட்டு வந்து மனுஷன் ஹீரோவாக மாற்றி அந்த படத்தை அல்டிமேட் பண்ணியிருப்பாப்புல. விஜய் சேதுபதியுமே இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பார். இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிச்சு. அதாவது விடுதலை 2 எப்போ வரும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு விடுதலை 1 இருந்துச்சு. வெற்றிமாறனோட 7வது படம் பார்த்திங்க அப்படின்னா விடுதலை 2. இந்த படம் 2024 வருஷம் வெளிவந்துச்சு. இந்த படத்தோட கலெக்ஷன் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான விமர்சனம் இருந்துச்சு. ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கலெக்ஷன் சொன்னாங்க, இன்னொருத்தர் கலெக்ஷன் கம்மின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா இந்த படம் பட்ஜெட் ரீதியாகவே ரொம்ப மிகப்பெரிய பட்ஜெட் படம். ஓவரால் கலெக்ஷன் வைஸ் பார்க்கும் பொழுது இந்த படமும் மிகப்பெரிய ஹிட்டான படமாக தான் சொல்லப்படுது. வெற்றிமாறன் இயக்கிய இந்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இப்போது வெற்றிமாறன் அவர்கள் தன்னுடைய 8வது படமாக சிம்புவோட இணைந்து வந்து ஒரு படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை வந்து கலைப்புலி தானு அவர்கள் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த படத்துக்கும் மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெற்றிமாறன் தயாரித்த படங்கள் அதோட வெற்றி தோல்வியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் நிறைய சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை தொடர்ந்து வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.